கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து புதுச்சேரியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் உள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, வணக்கம். தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ஒருபுறம் தயார் நிலையில் இருக்க வேறு என்னென்ன முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? அங்கு தற்போதைய மழை நிலவரம் என்ன? புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாகவே விட்டு கனமழையானது பெய்து வருகிறது. ஏற்கனவே பெஜல் புயல் காரணமாக அதீத கனமழையும் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டதன் காரணமாக புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் கடும் பாதிப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தொடர்ந்து இந்த வீடூர் அணை மற்றும் சாத்தூர் அணையானது திறக்கப்பட்டதை அடுத்து அந்த கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. தென்பெண்ணை ஆறு உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களும் அபாய எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தான் நேற்று அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் 30 பேர் கொண்ட குழுவானது தற்போது புதுச்சேரியில் மையம் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை மாவட்ட ஆட்சியர் நேரில் சந்தித்து இந்த தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய எந்தெந்த இடம் இருப்பது என்பது குறித்து அவர்களிடம் அறிவுறுத்தினார். மேலும் ஏரி குளங்கள் மற்றும் அதிக நீர் புகும் பகுதிகளை அவர் ஆராய்ந்து அந்த பகுதியிலிருந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும், அந்த இடத்தில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது குறித்து அந்த பேரிடர் மீட்பு குழுவிடம் அறிவுறுத்தியிருக்கிறார். புதுச்சேரி அரசு துறை இயந்திரங்கள் அனைத்துமே தற்போது தயார் நிலையில் இருக்கிறது. அனைத்து ஏற்பாடுகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால்தான் இன்று இந்த பொதுமக்களை தங்க வைப்பதற்காக முகாம்கள் அமைப்பதற்காக தான் இந்த அரசு விடுமுறையாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி அரசு இந்த மழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் தற்போது இருந்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.